الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم رسول الله أسوة حسنة صدق الله مولانا العظيم العليم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அந்த வல்லநாயன் அல்லாஹ் தாலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக இன்று ஹிஜ்ரி 1448 அகவையில் கால் வைத்திருக்கக்கூடிய நாம் இன்றைய நாள் சிறப்பான நாளாக, கண்ணியமான நாளாக, மனோரம்யமான நாளாக, ஹிதாயத் பெற்ற நாளாக, சாந்தியும் சமாதானமும் சகோதரத்துவமும் பெற்ற நாளாக, வாழ்வில் இன்பங்கள் பொங்கும் நாளாக அல்லாஹாலா நம் அனைவருடைய வாழ்வையும் அல்லாஹாலா உண்டாக்க வேண்டும் என்ற நல்லதொரு பிரார்த்தனையுடன், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி ஆண்டு என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த அடிப்படையில் இந்த இஸ்லாமிய புது வருடமும் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹாலா சூரா தௌபாவில் வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாட்கள் 12 மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஷஹூரி இந்தல்லாஹி இஸ்னாசர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ், வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாட்களிலே 12 மாதங்களை அல்லாஹாலா படைத்திருக்கிறார். ذَلِكَ அதிலே 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருக்கிறான். துல்கஹதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய முதலாவது மாதம் முஹர்ரத்துடைய மாதம், சங்கைப்படுத்தப்பட்ட மாதம், வலுப்பம் உடைய மாதம், கண்ணியமான மாதத்தில் அல்லாஹாலா நம்ம இருக்கிறான். இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது, அதுதான் உலார் கோத்திரத்தினர்கள் சங்கைப்படுத்தக்கூடிய மாதம், ரஜபுடைய மாதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் எங்களுடைய மஸ்ஜிதில், எங்களுடைய ஊரில் சிறுவர்களை கொண்டு இன்றைக்கு சிறுவர்களுக்கான ஒரு அதிகாலை தொழுகையை முடித்ததற்கு பிறகு இஸ்லாமிய புத்தாண்டு என்றால் என்ன, அதனுடைய மகத்துவங்கள் என்ன, அதனுடைய வகைபாகங்கள் என்ன என்ற விடயங்களை எம்முடைய மஸ்ஜிதில் அல்-அக்ஸா ஜாமியா மஸ்ஜிதிலே ஒரு நிகழ்வு என்று இடம்பெற்றது என்பதனையும் பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். சிலர்களுக்கு இன்று தெரியாது, புது வருடம் என்றால் ஜனவரி மாதத்தில் வருகின்ற முதலாவது திகதியைத்தான் எல்லோரும் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அது இஸ்லாமிய புது வருடம் அல்ல. முஸ்லிம்களாகிய நாம் தனித்துவமானவர்கள், தனித்துவமான கொள்கையுடையவர்கள், தனித்துவமான போக்குள்ளவர்கள், தனித்துவமான சிந்தனை உள்ளவர்கள். எனவே இஸ்லாமும் எங்களுக்கு வழிகாட்டிய அடிப்படையில்தான் நாங்கள் எங்களுடைய விவகாரங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் தான் அல்லாஹாலா இந்த மாதங்களை சிறப்பாகவும் கண்ணியமாகவும் உயர்வாகவும் ஆக்கியிருக்கிறார். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்து பார்த்தால் ஆஷூராவுடைய தினம் 10வது நாள், ஆஷூரா என்றால் 10, அஷரே என்றால் 10, ஆஷூராவுடைய தினம் 10வது நாளில் யூதர்கள் எல்லாரும் அன்றைய நாளை கொண்டாட்டமான நாளாக, சந்தோஷமான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இன்றே நாள் என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து அந்த செங்கடல்ல போற நேரம், ஃபிரௌன் விட்டு திரத்தி கொண்டு போறாரு. இந்த நேரத்தில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான் என்பதனை குர்ஆன் விவரமாக சொல்லுகிறது. சொன்னார்கள், இந்த செய்திக்காக வேண்டி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்காக வேண்டி, ஃபிரௌன் அழிக்கப்பட்டதற்காக வேண்டி இந்த நாளை சந்தோஷமான நாளாக கொண்டாடுகிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுவதிலும் அவர்களுக்கு நான் அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றி எடுத்து நடப்பதிலும் நான் தான் தகுதியுள்ளவன் என்று சொல்லிவிட்டு 10வது நாளை யூதர்கள் சந்தோஷமான நாளாக கொண்டாடினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் உயிரோடு இருந்தால்
9வது நாள் நோன்பு பிடிப்பேன், 10வது நாளிலும் நோன்பு பிடிப்பேன் என்றார்கள். என்றால் என்ன? 10வது நாளை யூதர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். எனவே அதற்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி நான் 9லும் நோன்பு பிடிப்பேன், 10லும் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். என்றால் இன்று நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். நோன்பு அன்றைய நாளுடைய விஷயத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றம் செய்திருக்கிறார்கள் என்றார். நாங்கள் யூதர்களுடைய வழிகளை, நசாராக்களுடைய வழிகளை, மஜூசிகளுடைய வழிகளை, கிறிஸ்தவர்களுடைய வழிகளை நாங்கள் பின்பற்றக்கூடாது, நாங்கள் எடுத்து நடக்கக்கூடாது. அவர்கள் இபாதத்துடைய விடயத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வேறாக பிரித்து காட்டியிருக்கிறார்கள். என்றால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய புத்தாண்டு என்பதிலும் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்று பாருங்கள், என்னோடு சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இஸ்லாமிய புத்தாண்டு என்றால் என்ன என்று தெரியும். எத்தனையோ மழலைகள் இன்று ஹிஜ்ரி 1448 அகவையில் நுழைந்திருக்கிறோம் என்று மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக குதூகலமாக இன்று இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே உமர் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் தான் இந்த விஷயங்கள் அமல்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அலுவல்களுக்கு சில நடைமுறைகள் தேவைப்பட்ட பொழுது பலர்களும் பல விடயங்களை சொல்லுகிறார்கள். ஹிஜ்ரி என்றால் என்ன என்றதுக்கு ஒரு சிறியதொரு விளக்கம். நபியுடைய வஃபாத்தை பற்றி, நபியுடைய இறப்பு நாளை நாங்கள் இஸ்லாமிய அதான் இஸ்லாமிய ஆண்டின் துவக்க நாளாக கொண்டாடலாம் என்றார்கள். பலரும் பல கருத்துக்களை சொன்ன பொழுது அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சத்தியத்திற்காக வேண்டி, சத்திய கொள்கைக்காக வேண்டி நின்று உழைத்து மக்கா மகரினுடைய தூசி கூட வேணாம் என்று ஹிஜ்ரத் சென்றார்களே, அல்லாவுக்காக வேண்டி, அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்த இந்த நாளை நாங்கள் ஹிஜ்ரியுடைய ஆண்டாக கணக்கும் எடுப்போம் என்ற ரீதியில் தான் ஹிஜ்ரி இன்று ஹிஜ்ரி என்று நாங்கள் சொல்கிறோமே, ஹிஜ்ரத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்டு ஹிஜ்ரி 1448 நாங்கள் அகவையில் நுழைந்திருக்கிறோம். அப்படி என்றால் என்னவென்று சொன்னால், இஸ்லாத்துக்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்களே, அந்த நாளை பிரகடனப்படுத்தித்தான் ஹிஜ்ரியினுடைய ஆண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த விடயம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியணுமே, எங்களுக்கு ஒரு நடைமுறை ஒன்று தேவை. ஆண்டினுடைய துவக்கம் எது, முடிவெடு என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் 12 மாதங்களை படைத்தான். ஆனாலும் அதிலே எந்த மாதங்கள் என்பதனை தீர்வு செய்வதற்காக வேண்டி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய சிறியவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லோருக்கும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். யூதர்களுடைய வழிகளில் சூரிய கணக்கின் அடிப்படையில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் நாங்கள் ஜனவரியில் கொண்டாடக்கூடிய அவைகளை நிராகரிக்க வேண்டும். அவைகளை எங்களுக்கு இல்லாமலாக்கி எல்லாருக்கும் நாங்கள் இதனை சொல்ல வேண்டும். இன்று பாடசாலைகளில் கூட இஸ்லாமிய புது வருட நிகழ்வுகளை இந்த நாட்டினுடைய அரசாங்கம் எங்களுக்கு செய்து வருகிறது. இந்த நாட்டினுடைய அரசாங்கம் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த நாட்டில் எவ்வளவு கண்ணியமான ஒரு வளமான ஒரு முஸ்லீம்களுக்கான உரிமைகள் தரப்பட்டிருந்தும் கூட பள்ளிகளில், மக்தபுகளில், மதரசாக்களில், வீடுகளில் பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லோருக்கும் இந்த செய்தியினை நாங்கள் கட்டாயமாக சொல்லிக் கொள்வோம். எனவே மலர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்வின் மறுமலர்ச்சியையும், நல்ல உணர்வையும், நல்ல சிந்தனையையும், இதே போன்று சிறுவர்கள் மத்தியில் எனக்கு வலப்புறமும் இடப்புறமும் இருக்கக்கூடிய இந்த சிறுவர்களுடைய வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும், ஏனைய சிறுவர்களுடைய வாழ்வில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மங்களகரமான வாழ்வையும், நம்முடைய குடும்பத்தில் இன்பமான மங்களகரமான வாழ்வையும், நம்முடைய கிராமத்தில், நம்முடைய நாட்டில், உலகமெல்லாம் யுத்தங்களோடு, மக்கள் ஆயுதங்களோடும், இரத்த வெறிகளோடும், ஆயுதங்களோடும், மக்களை கொலைவெறிகளோடும் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அதாவது சாந்தி சமாதானமான ஒரு நல்லதொரு சிந்தனையை உருவாக்கத்தை உண்டாக்குவதோடு, சென்ற வருடத்தை எங்களை விட்டு ஒரு ஆண்டு, என்னுடைய ஒரு வயது கழிந்திருக்கிறது, அது எப்படி கழிந்திருக்கிறது என்பதனையும் நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து உணர்ந்து, இனி வரக்கூடிய காலத்தில் இந்த ஆண்டில் நாங்கள் ஒவ்வொருவர்களும் காலடி எடுத்து வைத்திருக்கிற நாம் இந்த ஆண்டை சிறப்பான நாளாக, கண்ணியமான நாளாக, பரிசுத்தமான நாளாக ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக. ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் செழிப்பையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்குவானாக. அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும்
பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்ப்பானாக. இந்த ஆண்டை நல்ல சிறப்புக்குரிய ஆண்டாக, நல்ல ஆண்டாக, தீனுடைய, மார்க்கத்துடைய, ஷரியத்துடைய நல்ல விடயங்களுக்குரிய ஆண்டாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பதோடு இந்த கிராம மக்கள், இந்த ஊர் மக்கள், இந்த நாட்டு மக்கள், முழு உலக மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சாந்தி, சமாதானம், சௌஜன்யம், சகவாழ்வு அனைத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்து வாழ்வில் வளமான, வசீகரமான, சந்தோஷமான வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தருவானாக. மலர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய முஹர்ரம் மாதம் நமக்கு ஹிதாயத்தையும் நேர்வழியையும் ஈமானின் வளமிக்கதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக என்று வேண்டி விடைபெறுகின்றோம். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.